ஹாய் ஆல் வெல்கம் டு கல்கிடெக். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்கோட ஆர்கிடெக்சர். ஸ்னோஃப்ளேக் ஆர்கிடெக்சர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஷார்ட் டிஸ்க் அண்ட் ஷார்ட் நத்திங். ஷார்ட் டிஸ்க் அப்படின்னா டேட்டா எல்லாமே ஒரே பிளேஸில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இதனால டேட்டா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஈச் கம்ப்யூட்டரோட எல்லாமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான் டேட்டா வந்து அக்சஸ் பண்ணும். இது வந்து ஷார்ட் டிஸ்க். இதுவே ஷார்ட் நத்திங் அப்படின்னா டேட்டா எல்லாமே ஈச் கம்ப்யூட்டரோட அதோட ஓன் டிஸ்கில் தான் டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிருக்கும். இதனால அதர் டிஸ்க் எதுவுமே அந்த அந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து ஷார்ட் நத்திங் சொல்கிறது. ஸ்னோஃப்ளேக் ஆர்கிடெக்சர் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. க்ளவுட் சர்வீஸ், query processing, database storage. டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் இது வந்து எப்படி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேட்டா ஸ்டோர் இன்டர்னலி ஆப்டிமைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி டேட்டா வந்து காலம்னர் ஃபார்மில் தான் டேட்டா ஸ்டோர் ஆகுது. இந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்வல் கொரி மூலியமாக தான் அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து அதர் ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. இந்த டேட்டா எல்லாமே ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் ஸ்டோர் ஆகுது. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் டேட்டா. இந்த ஸ்னோஃப்ளேக்கில் வந்து டேட்டா வந்து 2 டைப் வந்து லோட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா, இன்னொன்று வந்து பார்த்தோம் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்கீமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீமா, டேபிள் அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா. செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாங்கிறது இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்டு ஸ்கீமா. எக்ஸாம்பிள் ஜேசன் ஃபைல்ஸ், ஏவிஆர்ஓ, எக்ஸ்எம்எல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து ஸ்னோஃப்ளேக்கில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா வேரியன்ட்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இந்த வேரியன்ட் டேட்டா டைப்பில் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட்டான்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை எல்லாமே அக்சஸ் பண்ணுறது. இது செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளோனிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் டூப்ளிகேட் டேட்டா இல்லாமல் எப்படி டேட்டா வந்து காப்பி பண்ணுறது. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி ஜீரோ காப்பி க்ளோனிங் யூஸ் பண்ணி டேட்டா வந்து காப்பி பண்ணுறது. செகண்ட் லேயர் பார்த்தோம் அப்படின்னா கொரி ப்ராசஸிங் லேயர். கொரி ப்ராசஸிங் லேயரோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் த கொரி ப்ராசஸிங் அண்ட் எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த கொரி ப்ராசஸிங் லேயரோட ஒர்க். இதில் வந்து விர்ச்சுவல் வேரோஸ். நம்ம எப்போ விர்ச்சுவல் வேரோஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் நீடை பொறுத்து தான் விர்ச்சுவல் வேரோஸை கிரியேட் பண்ணுவோம். ஒன்ஸ் கிரியேட் பண்ண டேட்டா வேரோஸ்க்கு பேக்கெண்டில் வந்து எம்பிபி அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிபி அல்காரிதம் அப்படின்னா மேஸ்வலி பேரலர் ப்ராசஸிங். ஸோ இந்த அல்காரிதம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது இந்த கிளஸ்டர் கம்ப்யூட்டிங்கில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் அவுட்னு சொல்கிறது. ஸ்கேல் அப் அப்படின்னா பேரோஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஜிபிலேருந்து 16 ஜிபிக்கு. ஸ்கேல் அவுட் அப்படின்னா இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் த கிளஸ்டர் இந்த பேரோஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ சஸ்பெண்ட் அண்ட் ஆட்டோ ரெசிம். ஆட்டோ சஸ்பெண்ட் அப்படின்னா யூசர் வந்து விர்ச்சுவல் வேரஸை யூஸ் பண்ணாத டைமில் இது வந்து இன்ஆக்டிவ் மோடுக்கு போயிடும். இது வந்து ஆட்டோ சஸ்பெண்ட் சொல்கிறது. ஆட்டோ ரெசிம் அப்படின்னா எப்போ வந்து யூசர் வந்து ஒரு கொரியை சப்மிட் பண்ணுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் மோடுக்கு போயிடும், ரெசிம் மோடுக்கு போயிடும். இது வந்து ஆட்டோ ரெசிம் சொல்கிறது. இது எல்லாமே வந்து காஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தேர்ட் லேயர் பார்த்தோம் அப்படின்னா க்ளவுட் சர்வீஸ் லேயர். இந்த க்ளவுட் சர்வீஸ் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மானிட்டரிங் ஆல் த ஆக்டிவிட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஹேண்டலிங் த ஆத்தென்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் என்கிரிப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணும் இந்த செக்யூரிட்டி. மெட்டடேட்டா மேனேஜ்மெண்ட். மெட்டடேட்டா அப்படின்னா டேட்டா எபோ டேட்டான்னு சொல்கிறது. ஸோ மெட்டடேட்டா ஆல் த மெட்டடேட்டா இன்க்ளூடிங் ஸ்கீமா, டேபிள் அண்ட் ஆக்சஸ் பர்மிஷன்ஸ். இந்த ரிலேட்டடான மெட்டடேட்டா எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் இந்த மெட்டடேட்டா மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் அப்படின்னா கொரியை பர்ஃபார்ம் பண்ணுறதும் அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை சேஞ்ச் பண்ணுறதும் இந்த கொரி ஆப்டிமைசேஷன் தான் பண்ணுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான டாஸ்க் இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் வேரோஸ், அந்த ஆட்டோ ஸ்கேலிங், இந்த ரிலேட்டடான டாஸ்க் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் டு ஆல்.